இன்ஸ்டாகிராமில் பழகிய இளம் பெண்ணுக்கு ஆபாச படம் அனுப்பிய 2 வாலிபர்களை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்ஸ்டாகிராமில் பழகிய இளம் பெண்ணுக்கு ஆபாச படம் அனுப்பிய 2 வாலிபர்களை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த இளம் பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாகிராமில் அடையாளம் தெரியாத 2 பேர் மெசேஜ் அனுப்பினர். பின்னர் அந்த இளம் பெண்ணும் அவர்களுடன் பேசி பழகி நண்பர்கள் ஆனார்கள். இந்த நிலையில் அந்த இளம் பெண்ணுக்கு அவர்கள் ஆபாச புகைப்படங்களையும் ஆபாச குறுந்தகவலையும் அனுப்பினர். இதனால் அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் சென்னை மௌலிவாக்கத்தை சேர்ந்த லோகேஷ் 28, திருவள்ளூர் மாவட்டம் பாக்கத்தை சேர்ந்த குகன் 25 என்பது தெரியவந்தது. அதனை அடுத்து அவர்கள் இருவரையும் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றும் லைன்மேன், உதவி லைன் ஆய்வாளர் ஆகியோருக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலியாக உள்ள பதவி இடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை பணியாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்ற கோரியும் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை எனில் பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி ஆளுநராக பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜனை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். மேலும் பட்ஜெட்கான ஒப்புதலையும் பெற்றார். புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டம் வரும் 22ஆம் தேதி கூடுகின்றது. அன்றைய தினம் அரசின் அடுத்த 3 மாத அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்கின்றார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகைக்கு சென்று தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்தார். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து அவர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி புதுச்சேரி பேரவையில் தாக்கல் செய்யவுள்ள இடைக்கால பட்ஜெட்கான கோப்புக்கு ஒப்புதல் பெற்றார். மேலும் மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னதாக செயல்படுத்த உள்ள திட்டங்கள் மற்றும் அரசின் பணிகள் மற்றும் நிதி நிர்வாகம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதித்ததாக தெரிகிறது. புதுச்சேரியின் புதிய தலைமை செயலாளராக பதவி ஏற்றுக்கொண்ட சரத் சவுகான் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியின் தலைமை செயலாளராக இருந்த ராஜீவ் வர்மா
கடந்த மாதம் சண்டிகருக்கு மாற்றம் செய்யப்பட்டு அருணாச்சல பிரதேசத்தில் பணியாற்றி வந்த IAS அதிகாரி சரத் சவுகான் புதுச்சேரியின் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் புதிய தலைமை செயலாளராக பதவியேற்றுக்கொண்ட சரத் சவுகான் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து பெற்றார். கொத்தபுரிநத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கிரில் பொருத்துவதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் கொத்தபுரிநத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள கட்டிடத்தின் கீழ்த்தளம் மற்றும் முதல் தளத்தில் மாணவர்களின் பாதுகாப்பிற்காக கிரில் பொருத்துவதற்கு ரூபாய் 6,12,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜைக்கான பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் சுப்ராயன், உதவி பொறியாளர் விக்டோரியா, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வம் நேரு, பொதுப்பணித்துறை இளைநிலை பொறியாளர் கருணாகரன், பள்ளி தலைமை ஆசிரியர் லக்ஷ்மிகாந்தம், ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் ராஜ்குமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ரூபாய் 3,69,589 மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் 3,69,589 மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் தொடர் நோய் சிகிச்சைக்காக 17 பயனாளிகளுக்கு 10,70,000 ரூபாயும், ஏழை பெண்களின் திருமண உதவித்தொகைக்காக 45 பயனாளிகளுக்கு 44,50,000, கருவுற்ற தாய்மார்கள் 33 பயனாளிகளுக்கு 4,44,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இதேபோல் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணைக்கு 6 பயனாளிகளுக்கு 11 லட்சம், இரண்டாவது தவணைக்கு 38 பயனாளிகளுக்கு 75 லட்சம், மூன்றாவது தவணைக்கு 12 பயனாளிகளுக்கு 12 லட்சமும் வழங்கப்பட்டது. மேலும் கலப்பு திருமணம் திட்டத்தின் கீழ் 10 பயனாளிகளுக்கு 25 லட்சம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் சேமிப்பு தொகையாக செலுத்தப்பட்டு பண வைப்பு தொகைக்கான பத்திரம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவண்குமார், ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், உதவி இயக்குனர் மதன்குமார் மற்றும் துறை அதிகாரிகள், பயனாளிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.